ஒன்றை பெற்றுதான் மற்றொன்றை பெற முடியும். ஒன்றை பெற்று என்றால் ஒன்றை பெற்று புண்ணியத்தை பெற்றுதான் மற்றொன்றை பெற முடியும். அது மற்றொன்று எதுன்னு கேட்டான். இனி பெறாமையாகிய மார்க்கம். பெறாமையாகிய மார்க்கத்துக்கு வேறு வேறு சடங்குகளால் முடியாது. வட்டி கிடப்பதோ, மூச்சை கட்டுவதோ, ஊரா சுற்றுவதோ, அதனால் எதுவும் பயனில்லை. ஒன்றை பெற்று மற்றொன்றை பெறுது. ஒன்று துணை ஒன்று மற்றொன்று பெறுவதுன்னு சொன்னான். அது ஒன்று துணை என்பது ஜீவகாரண்யம், மற்றொன்று பெறுவது இனி பெறவாமை. பெறவாமைக்குரிய மார்க்கம் எதுன்னு கேட்டான். மரணம் வரக்கூடாது. சரி, மரணம் என்பது எதுன்னு கேட்டான். மூச்சு காற்று வந்து போன்ற காற்று வெளியே சென்றால் மரணம், உள்ளே தங்கிவிட்டால் மரணம் இல்லை. இந்த வாய்ப்பு பெறுவது எப்படின்னு கேட்டான். அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் ராமலிங்க சாமிகள், திருஞான சம்பந்தர், பதஞ்சலி முனிவர், திருநாவுக்கரசர், அவருடைய அகத்தியர் போன்றோம். அவங்க என்ன செய்தார்கள்? புண்ணியத்தை செய்தார்கள், முன் செய்த வினை நீக்கினார்கள், தன்னை அறிந்தார்கள். தன்னை அறிவது எப்படின்னு கேட்டான். தன் ஆன்மாவை அறிவார்கள். ஆன்மா என்பதுன்னு கேட்டான். மூச்சு காட்டு ஏக்கம் உண்டாயிருந்தான். மூச்சு காட்டு வசப்படுதல். அப்போ நான் ஆன்மா மூச்சு காட்டு, ஆன்மா என்பது மூச்சு காட்டு. மூச்சு காட்டு ஒரு 421,600 முறை வந்து செல்லும். வந்து செல்ல கண்ட காட்டு வெளியே சென்றால் மரணம், உள்ளே தங்கிவிட்டால் மரணம் இல்லை. உள்ளே தங்குவதற்கு எப்படி இருக்கணும்? தேகம் அருள் தேகமாக இருக்க வேண்டும். அருள் தேகம் இல்லாவிட்டால் உள்ளே தங்குமா? தங்காது. அப்போ அருள் தேகம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்போ புண்ணியம் செய்வதற்கு தயை சிந்த வேண்டும். அன்னதானம் செய்ய செய்ய என்ன ஆகும்? அந்த தேகம் அருள் தேகமாகும்.